ரொம்ப டேஸ்டியான ஈரல் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. 10 சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயமும் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ரெண்டும் போடும்போது டேஸ்ட் அருமையாக இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதில் ஒரு 2 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டு நல்லா இருங்க. இந்த அளவு வதங்கி வந்தால் போதும். இப்போ ஈரலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஈரலையும். இதுக்கு இப்போ மசாலான்னு பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன், நல்லா இது சின்ன ஸ்பூனுங்கிறதுனால 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. குழம்பு தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கரம் மசாலாவும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேகிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா வெந்து வரும்போது உப்பு காரம் பிடிச்சி டேஸ்ட் அருமையாக இருக்கும். கருவேப்பிலை போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கூட நான் பெப்பர் சேர்த்துருக்கேன். இதில் பெப்பர் நிறைய போடும்போது டேஸ்ட் அருமையாக இருக்கும். அப்படியே வெந்து இந்த தண்ணி வற்றி வந்ததும் நீங்கள் எடுத்திங்கன்னா அருமையாக இருக்கும். இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக நீங்கள் இதையும் குழந்தைகளுக்கு செய்து கொடுங்க. ரொம்ப நல்லது. இதில் லாஸ்ட்டாக நம்ம இப்போ மல்லித்தழை போட்டு இறக்கிட்டோன்னா சூப்பராக ரெடி ஆயிரும்.